ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் சமைச்சதை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே மாங்காய் கொண்டு வந்தாங்க நேற்று, அதை வெட்டி ஊறுகாய் வச்சுட்டேன். ஊறுகாய் வச்சுட்டு காலையில் வாழைக்காய் வந்துச்சு, அதையும் வெட்டி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். காலையில் மீன் வந்துச்சு வாசலில், அதையும் வாங்கி நான் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுன்ட்டு வச்சுருக்கேன். அப்புறமா சின்ன கிச்சன் தான், அதனால தான் எனக்கு ஃபோனை வச்சு எடுக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஒரு சின்ன கிச்சன் தான். எப்படிலாமோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்பேன். அப்புறமா மோர் தாளிக்கணும். இன்றைக்கி மத்தியானம் அன்றைக்கி வந்து சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னென்னா மோர் குழம்பு தான். அதை சிம்பிளாக தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நான் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து ஊற்றி லைட்டாக சூடு வந்தால் போதும், நம்ம அதை இறக்கி வச்சிடணும். லேசாக ரொம்ப முறப்பொடி வந்துட்டுனா அது ஒரு மாதிரி தெரிஞ்சு வந்துடும். அதனால் நான் அப்படி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ வாழைக்காவை தாளிச்சிடுவோம். வாழைக்காய் எண்ணெய் சூடானு நம்ம அப்படி கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிட்ருக்கு. வத்தலும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டு அதில் வறுத்துட்டு அந்தளவு நம்ம பல்லாரி ஊற்றிட்டுருக்கேன், ஒரு பல்லாரி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு வாழைக்காய் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஆனால் அதில் நம்ம மசாலா நம்ம வந்து தேங்காய் அரைப்போம்ல, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அதுக்கூட 2 வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சிக்கணும். சில பேருக்கு பிடிக்காதனால நம்ம அப்படி செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒத்து போகும். ஆனால் வாழைக்காய் பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் தீயை கூட்டி வச்சிட்டாலே பாத்திரத்தில் ஒட்டிக்கணும். அதனால் லைட்டாக தீயை குறைச்சி சிம்மில் வச்சே தான் இதை பரட்டி விடணும். மஞ்சள் பொடி போட்டு பரட்ட மறந்துட்டேன், சாரி. மஞ்சள் பொடி எடுத்து போடணும். போட்டுட்டு சிலவங்க மஞ்சள் பொடி இல்லாமையும் போடுவாங்க, நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்பேன். பயங்கர காற்றுங்க, வெயில் பயங்கரமாக அடிக்கும். இந்த காற்று இல்லையோ அவ்வளோதான், அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஒட்டினாலே நமக்கு வந்து எரிச்சலாக வரும். அதனால் கொஞ்சமான எண்ணெய் அதில் ஊற்றிட்டேன். அது பாத்திரத்தை நம்ம ஊற்றிட்டோம்னா அப்புறம் ஒட்டாது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உப்பு வந்து தாளசம் போடும்போது உப்பு போட்டுட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. உப்பு போட்டு அது ஒரு முக்கால்வாடி வந்துட்டு இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த மீனை வேக வச்சுக்கணும். நான் எப்போதுமே வந்து சில பேர் வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி வைப்பாங்க. நான் எப்போதுமே தோசைக்கல்லில் தான் கொஞ்சமான எண்ணெயை ஊற்றி மூடி வச்சு அப்படி சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துருவேன். இது நல்லா வெந்துட்டு இதுக்கு தேங்காய் போட்டுருவோம். போட்டு இதை ஒரு 2 கிண்டு கிண்டி இறக்கி வச்சிடலாம். வாழைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வேலையும் முடிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்துட்டு இது ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மோருக்கு விழுந்தெல்லாம் நேற்று தான் ஃபஸ்ட் வாட்டி வைக்கிறேன். சரி, வெயிலுக்கு கொஞ்சம் மோர் நல்லா இருக்குமேனு வச்சேன். மீன் ஒரு பக்கமாக வெந்துட்டு பரட்டி போட்டுக்கலாம். சோறையும் வடித்து போட்டுட்டேன். தண்ணி எரிஞ்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கும்போது வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரே வண்டி கத்தும், காக்கா கத்தும், குருவி கத்தும், நிறைய சவுண்டு கேட்கும். என்ன செய்ய முடியும்?
மீன் நல்லா வெந்து வந்துட்டு அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம். ஹாட் பாக்ஸில் எதுக்கு வைக்கன்னா பூனை தொல்லை பயங்கரமாக இருக்குது. எங்கள் வீட்டிலே 2 பூனை கிடக்கு. அது எதாவது இழுத்து போட்டு சாப்பிடுங்க. ஹாட் பாக்ஸில் மூடி வச்சோம்னா எடுக்க முடியாது. அதனால நான் ஹாட் பாக்ஸில் வைக்கிறேன். முதல் ரவுண்டு போட்டு எடுத்துகிட்டு இப்போ 2வது ரவுண்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீனும் போட்டு எடுத்துட்டேன். மோரையும் தாளித்து வச்சுட்டேன். அப்புறமா நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதையும் நான் வந்து நல்லா சுண்டை வச்சுருக்கேன். யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து முடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க. சாரி, அந்த மீன் பொரிச்ச இதை எடுத்து அப்படியே மேலே வச்சுன்னா அது ரவுண்டாக எண்ணெயாக வந்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.